ஆல்ரெடி யூஏ கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு யூஏ வேண்டாம், யூ கொடுக்குன்னு கேட்குறாங்க. அதனால தான் ரிவைசிங் கமிட்டி கொடுக்கும். எதிர்ப்பை எடுத்தது அண்ணா தான் கையில் எடுக்கிறார். இதில் அதிமுகவும் அதை கிளைம் பண்ணலாம். திமுகன்னு சொல்ல முடியாது, திராவிட இயக்கம்னு சொல்லலாம். 3வது நாள் படம் ஏதாவது ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஷோ 2 ஷோ ஆக்கிட்டு ஒரு ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. அரசியல் ரீதியா எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது, கேமரா வரக்கூடாதுன்னு நிறைய தடைகள் போட்டு வராங்க. இது எதனால? இல்ல இது எப்படின்னா வேற ஒரு நாடு, இதுக்கு திமுக காரணம் கிடையாது. ஜனநாயகம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ அரசியல் எடுத்து வரா, ஜனநாயகம் ஹிட் ஆயிடுச்சு, முதலமைச்சர் ஆயிடுவாரா? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்சோட வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதே சமயம் ஜனநாயகன் பராசக்தி இதோட விசஸ் குறைஞ்ச பாடு இல்லை. ஜனநாயகன் விசஸ் பராசக்தியா இல்லை டிஎம்கே விசஸ் டிவிகேவான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. உண்மையிலேயே என்னதான் நடக்குது? இல்லை, இந்த படம் ரெண்டுமே அரசியல் ரீதியான படம். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கடைசி படம்னு சொல்லியிருக்கிறார். அது கடைசி படமா இல்லையா, நடிப்பாராங்கிறது தெரியல. அப்போ இந்த படத்தில் பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி அதில் சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அவருடைய அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த படம் வருது. தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய ஒரு படம்னால கண்டிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த படம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பக்கம் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி இந்திய எதிர்ப்பு காலகட்டத்தில் நடந்த சில சம்பவங்களை, இந்திய எதிர்ப்புக்காக உயிர் தியாகம் செய்த பல பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருடைய கதையை மையப்படுத்தி வரக்கூடிய படம் பராசக்தி. இதில் இந்திய எதிர்ப்பை எடுத்தது அண்ணா தான் கையில் எடுக்கிறார். அப்போ இதில் அதிமுகவும் அதை கிளைம் பண்ணலாம். பட் இன்றைக்கி அதிமுக வேற ஒரு தளத்துக்கு போயிட்டதுனால அதை எடுத்துக்கிற முடியாது. திமுகன்னு சொல்ல முடியாது, திராவிட இயக்கம்னு சொல்லலாம். திராவிட இயக்கங்கள் தான். அண்ணா தான் பெரியாரிய இந்த இந்திய எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு. அண்ணா தான் இதை தொடர்ந்து நடத்துகிறாரு. இது ஒரு பெரிய நீண்டு 55லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 67 வரைக்கும், 67 வரைக்குமே இது ஒரு 2 பேஜில் நடந்த கதை, 2 பேஜில் நடந்த சம்பவம். 55ல் நடந்த சம்பவங்களை மட்டும் இவங்க மையப்படுத்தி எடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பேக்ட்ராப்பில் இந்த படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி வரக்கூடிய கதை. இதில் திராவிட இயக்க கருத்துக்களை சொல்லக்கூடிய படம் அப்படின்னு பார்த்தாலும் திமுகன்னு மொத்தமாக சொல்ல முடியாட்டி கூட அண்ணாவை மையப்படுத்தி அண்ணாவினுடைய அரசியலை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். அது இப்போ அண்ணாவினுடைய கொள்கையை திமுக தான் இன்றைக்கி கையில் வச்சிருக்கிறாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க போது திமுகவுக்கு அது ஒரு கெயின் அமையக்கூடிய படம் தான். திமுகவினுடைய அந்த பாதையை, கடந்து வந்த பாதையை, ஸ்ட்ரகிளை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். இந்த பக்கம் விஜய் தன்னுடைய அரசியலை சொல்லக்கூடிய படமாக இருக்கும். ரெண்டுமே அரசியல் ரீதியான படம். இப்போ அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பொங்கல் வந்தது, 4 நாள் லீவு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படத்துக்கு போகலாங்கிறத மாதிரி அது அரசியல் சண்டையாக மாறி இன்னைக்கு நிற்கிது அப்படிங்கிறது உண்மைதான். மொத்தம் அரசியலுக்காக இந்த 2 படமும் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக திட்டமிட்டே தான் வருது. ஏன்னா இந்த படம் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து முடிக்கப்பட்ட படம். ஆனால் அவங்க வெயிட் பண்ணி தேர்தல் நேரத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு பிளான் பண்ணியே தான் பண்ணுறாங்க. ரெண்டுமே அரசியல் தான், அரசியல் தாண்டி. நீங்கள் சொன்ன மாதிரி பராசக்தியில் இவ்வளோ ஒரு விஷயம் இருந்தோம். இப்போ ஜனநாயகனை அடிக்கிறதுக்காக பராசக்தி வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது பராசக்தியில் சில சீன்ஸ்லாம் சென்சாருக்கு போய் கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் மையப்படுத்தி ஹிந்தி, திணிப்பா அந்த விஷயத்தை கட் பண்ணிலாம் கொடுத்துருக்கும் போது என்னதான் புரியும் நமக்கு அந்த படத்தில்? என்னதான் கான்செப்ட்? இல்லை, அந்த படத்தில் நேரடியான காட்சிகளை, நேரடியான வசனங்களை அவங்க நீக்க சொல்லியிருப்பாங்க போல் சென்சாரில். நம்ம ஏற்கனவே இந்த படம் இதை பற்றி பேசியிருக்கப்போ நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன். சென்சாரில் இந்த படம் கண்டிப்பாக மாட்டோம், சென்சாரில் கண்டிப்பாக கை வைப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே நானே பேசியிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி சென்சாரில் பல காட்சிகளை அவங்க கட் பண்ண சொல்லியிருக்காங்க, சில வசனங்களை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும் போது அதை வேணான்னு அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆல்ரெடி யூஏ கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு யூஏ வேண்டாம், யூ கொடுக்குன்னு கேட்குறாங்க. அதனால தான் இப்போ ரிவைசிங் கமிட்டி படம் வருவதற்கோ படத்தில் உள்ள காட்சிகளுக்கோ பெருசாக பாதிப்பு இருக்காது. ரிவைசிங் கமிட்டி போய் இப்போ 6 பேர் பார்க்கக்கூடிய படத்தை 15 பேர் பார்ப்பாங்க. ரிவைசிங் கம்பெனினா 15 பேர் பார்த்துட்டு அந்த 15 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வச்சு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கோ படத்தில் உள்ள காட்சிகளை பெருசாக கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அது கை வச்சிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால தான் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய படம் பெருசாக பாதிப்புலாம் இருக்காது. சார், இது டிஎம்கேவோட படம் மாதிரி வரதுனால நிறைய விஷயங்கள் அதனால பண்ணுறாங்களா, இல்லை விஜய்க்கு எதிர்க்கணும், விஜய் அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியல அப்படின்றதுனால இதன் மூலியமாக அடிக்க? இல்லை, அதெல்லாம் ஒரு இதே காரணமே கிடையாது. இந்த படம் தேர்தல் நேரங்களில் வரக்கூடிய படம். 2 படமே வருது, ரெண்டுமே 2 அரசியல் சொல்கிற படம். அப்படிங்கும் போது இது
கோஇன்சிடென்ட்டாக நடந்த விஷயம்தான். இதில் வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டே வந்திருக்கிறாங்கன்னா இவர் ஒரு அரசியல் சொல்கிறார், அவர் ஒரு அரசியல் சொல்கிறார். எந்த அரசியல் பிடிக்குதுன்னு மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க, மக்கள் தான் ஏற்றுக்கிற போகிறாங்க. அப்படிங்கும்போது இதில் எங்கே நம்ம வந்து ஒரு போட்டியாக பார்க்கணும், ஆரோக்கியமான போட்டியாக பார்க்கணும். முந்தியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் தீபாவளி பொங்கலுக்கு 5 படம் 6 படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே நடிகர் படம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே உச்ச நட்சத்திர நடிகர் 2 பேர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித் விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி 2 படம் தானே வந்து நிற்கிது. 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆன சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இன்றைக்கி 2 படம் தான் வந்து நிற்கிதுங்கும் போது இது ஒரு ஆரோக்கியமான போட்டி எடுத்துகிட்டு போகும். இந்த படம் டிக்கெட் அடிக்கலாம், அந்த படம் பார்க்க போகிறாங்க, அந்த படம் டிக்கெட் அடிக்கலாம், இந்த படம் பார்க்க போகிறாங்க. சினிமா ஆடியன்ஸுக்கு 2 சாய்ஸ் அப்படி தான். ஆனால் நம்ம இது இந்த சைடாக கூட எடுத்துக்கலாம்ல சார். பராசக்தி டிஎம்கே படம்ன்றதுனால தேட்டர்ஸ் அது கொடுக்கும். ஏன்னா விஜய் படத்துக்கு நம்ம வருஷம் பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் எப்போ முடியும். அதே போல் இவங்க நிறைய ப்ரொமோஷன் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அது இன்னும் ஜனநாயகனுக்கு பாதிப்பை தானே ஏற்படுத்தும். இல்லை, ஜனநாயகனுக்கு பாதிப்பெல்லாம் வராது. இப்போ படம் வந்து 600 தேட்டரில் போட போகிறாங்க. ஜனநாயகன் படம் எப்படி இருந்தாலும் படம் வந்து ஒரு 3 நாளைக்கு ஃபுல், இன்றைக்கே ஃபுல் பண்ணியிருப்பாங்க. ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அவங்க 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்க. 3வது நாள் காமன் ஆடியன்ஸ் வந்து 2 படத்தையும் பார்ப்பாங்க. எப்போயாவது படம் பார்க்கக்கூடியவங்க 2 படத்தையும் பார்ப்பாங்க. 2 படத்தை எந்த படப்பா நல்லா இருக்குது, அந்த படத்தை பார்க்கலாம்ப்பான்னு போவாங்க இல்லையா. அந்த காமன் ஆடியன்ஸ் வந்து 3வது நாள் கழிச்சு தான் தெரியும். இப்போ காமன் ஆடியன்ஸ் உள்ள வந்த படம் தான் தெரியும் இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் தெரியும் சார், இப்போது விஜய் படம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இப்போ 1000 தேட்டர்ஸ் 1500 தேட்டர்ஸ் தராங்கன்னா அடுத்த நாளும் அதே ஒரு வியூஸ் குறையாம தானே வரும். இப்போ தேட்டர்ஸே அந்த ஒரு லெவல் படுத்தி இந்த ஃபஸ்ட்டு நாளைக்கு விஜய் படத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 2வது நாளைக்கு பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் ஈக்குவலாக கொடுக்கும்போது அது எங்கே போய் முடியும்? தேட்டர் முடிஞ்சுன்னா ஒரு 3வது நாளில் படம் நல்லா இல்லைன்னா அந்த ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஷோவை கட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு தேட்டரில் 3 காட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. 3வது நாள் வந்து படம் வந்து ஏதாவது ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஷோ 2 ஷோ ஆக்கிட்டு ஒரு ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக தேட்டரே பண்ணிடுவாங்க. அது அப்படிங்கும்போது படம் தான் டிசைட் பண்ணும். ஃபஸ்ட்டு 3 நாள் எப்படி இருந்தாலும் ஓடிடும். 3வது நாள் கழிச்சு தான் அந்த படத்தை யார் என்ன படங்கிறது தீர்மானிக்கிறது. இந்த படத்தினுடைய கண்டென்ட் தான் தீர்மானிக்கும். ஒரு பக்கம் இந்த 2 படத்துக்கான அரசியல் வேலைகள் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது, கேமரா வரக்கூடாதுன்னு நிறைய தடைகள் போட்டுட்டு வராங்க. இது எதனால? இல்லை, இது வந்து எப்படின்னா வேற ஒரு நாடு, இதுக்கு திமுக காரணம் கிடையாது. வேற ஒரு நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சி. அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஒரே இடத்துல கூடுறப்ப அதுக்கு வந்து அந்த நாடு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. நிறைய கட்டுப்பாடுகள் போட்டுக்கிறாங்க. கொடி எடுத்துகிட்டு வரக்கூடாது, கோஷம் போடக்கூடாது, அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க. ஏன் பேசியிருக்காங்கன்னா இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறப்ப இந்த பார்ட்டி யார், இவங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போ பண்ணுறப்ப இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க நிகழ்ச்சியில் ஏதாவது நடக்குது. முதல் மாநாட்டிலேருந்து கடைசியாக ஈரோட்டில் கூட 2 பேர் மயங்கி விழுந்தாங்க, தூக்கிட்டு போனாங்க, பெருசாக ஒன்றும் காயம் இல்லை. அப்போ எல்லா நிகழ்ச்சியிலும் ஏதாவது நடக்குதுங்கும் போது இவங்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடுகளை வேறொரு நாடு விதிச்சிருக்கு, வேறொரு நாடு கண்டிஷன் போட்டிருக்கு. அப்படிங்கும் போது இவங்களுடைய ப்ரீவியஸான ரெக்கார்டை பார்த்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்குறாங்க. அப்போ இங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை, அவர் சொல்லுவார். இப்போ மலேசியாவில் நடக்குது, மலேசியா அரசில் திமுக கவர்மெண்ட்டாக இருக்குது. மலேசியாவில் நடக்கிறதுக்கும் திமுக காரணமா? திமுக காரணம் கிடையாது. அப்போ இங்கே நடக்கிறதுக்கு நம்ம திமுகன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் இதே நான் ரெண்டு சம்பவம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது, ஈரோட்டில் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. அதில் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் வாங்க, எவ்வளோ வேணாலும் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. அதே இது பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. 5000 பேருக்கு தான் அலோடு, ஒரு QR கோடுக்கு ஒருத்தர் தான் உள்ளே வரணும். அப்போ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அங்கே திமுக கவர்மெண்ட்டா? இந்த கூட்டம் பக்குவப்படுத்தக்கூடாத கூட்டமாக இருக்குது, உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டமாக இருக்குது. இவர்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கட்டுப்பாடு. மற்றபடி இங்கே யார் இவங்களுக்கு தடை போட்டான்? தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நடந்தப்போ எந்த இதுவும் கிடையாது, எல்லாரும் வரலாம். ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது. 3 முறை கேட்டாங்க. இத்தனைக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சரோடு விஜய் நெருக்கமாக இருக்கார். புஷியானந்த் அந்த முதலமைச்சரோட இருந்தவருடைய எம்எல்ஏவாக இருந்தவர், அதே மாநிலத்தை சேர்ந்தவர். 3 முறை அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நடத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்பி கூட நடந்த சம்பவம்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு திமுக காரணமா? இல்லை, இவர்களுக்கு பக்குவப்படாத கூட்டமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூடுதல் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. இதுக்கு அரசியல் ரீதியான காரணம் கிடையாது. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு மக்களை பாதுகாக்கிறது காவல்துறையினுடைய கடமை. அதை தான் செய்கிறாங்க. சார், நம்ம இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இப்போ நேரடியாக பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு விஜயோட படம்னு வரும்போது எஸ்கேக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், இது வந்து அவரோட விருப்பமாக நடக்காது, எஸ்கேக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், படத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு பயம்னு எடுத்துக்கலாமா விஜய் மேல டிஎம்கேக்கு? என்ன பயம் இருக்குது? படம் எடுக்கிறாரு, படம் நல்லா தான் ஓட போகுது. சமீபத்தில் இந்த வருஷத்தில்
பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோஸ் படம் எதுவுமே போகல. இந்த படம் 1000 கோடி அடிச்சிடும், இந்த படம் 2000 கோடி அடிச்சிடும், இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு போயிடும் நம்பிக்கிட்டு இருந்த பல படம் மண்ணு கழிச்சு. அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ் ஹீரோ பிரம்மாண்டங்களை தாண்டி படம் தான் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ சினிமா அந்த தளத்துக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வெறும் மாசையும் இதையும் வச்சு ஓட்ட முடியாது. அப்போ இதுக்கு போட்டியாக கிடையாது. இவங்க ஒரு அரசியல் சொல்கிறாங்க, அந்த அரசியல் அவர் ஒரு அரசியல் சொல்கிறாரு. எந்த படத்தை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்களோ அந்த படம் ஓட போகுது. இது எப்படி போட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு படம் வந்தோடனே முதலமைச்சர் ஆக முடியுமா? இந்த ஜனநாயகம் ஃபிளாப் ஆயிடுச்சு, இப்போ அரசியல் விட்டு போயிடுவாரா? இப்போ ஜனநாயகம் ஹிட் ஆயிடுச்சு, முதலமைச்சர் ஆயிடுவாரா? அப்படி கிடையாது. இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறத நம்ம படம் பார்த்து தான் பேசணும். உங்களோட பார்வையில் ஜனநாயகன், பராசக்தி ரெண்டுமே வரப்போகுது, எது வெற்றி படமாக அமையும்? இல்லை, ரெண்டுமே 2 ஜானரில் உள்ள படம். இது விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம், கொண்டாட்டமான படம், எதிர்பார்க்கக்கூடிய படம். விஜய் ரசிகர்களை தாண்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா விஜய் என்ன அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க. இந்த படம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், ஒரு பெரும் போராட்டம், ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்காங்க, ஆனால் இந்த மொழிக்காக எவ்வளோ பேர் பாடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எமோஷனலான தமிழர்களே ஒரு உணர்வுகளை தூண்டி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். 2 வேறு வேறு ஜன்னலில் உள்ள படம். ஒரு சில பேருக்கு மசாலா படம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சென்டிமெண்ட் படம் பிடிக்கும். அந்த ஆடியன்ஸ் தான் அவங்க தீர்மானிக்கணும். நாளைக்கு ஆடியோ லான்ச்க்கு இன்னைக்கு புஷி ஆனந்த்லேருந்து நெல்சன்லேருந்து நிறைய பேர் அந்த ஃப்ளவர்லாம் வச்சுட்டு போகிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. விஜய்லாம் போயிட்டுருக்காங்க. எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம ஆடியோ லான்ச்? இந்த ஃப்ளவரில் வச்சு கொடுக்குறாங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே வர்ற கெஸ்ட்டுக்கு அந்த பொக்கே கொடுக்குறதுங்கிறது ஒரு நடைமுறை வழக்கம். அது எல்லாருமே செய்வாங்க. நேற்றே வந்து அந்த அவர் படத்தில் பாடிய பாடகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் போயிருக்கிறாங்க. எல்லா மாவட்ட செயலாளரும் போயிருக்காங்க. கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலாளருக்கும் அவங்களே டிக்கெட் போட்டு கொடுத்து கூட்டு போகிறாங்க. புஷி ஆனந்தாக இருக்கட்டும், மற்ற மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், கட்சி நிர்வாகியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், எல்லாம் கட்சி ஆட்களை எல்லாருமே ஒரு சும்மா டூர் போகிற மாதிரி ரிலாக்ஸாக கூட்டு போகிறதுக்காக அவங்களே டிக்கெட் போட்டு கூட்டு போகிறாங்க. அது உண்மையிலேயே ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியாக தான் இருக்கும். பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு. அரசியல் ரீதியாக அவருடைய கடைசி படம் அப்படிங்கும்போது நிறையா அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது. அரசியல் ரீதியாக எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு மலேசியா அரசாங்கம் சொல்லியும் இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிല്ല. அரசியல் ரீதியாக நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, நேரடியாக தானே பேசக்கூடாது. மறைமுகமாக பேசினா என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம்? இப்போ ஒரு கதை சொல்லலாம். அதில் ராஜா இருந்தார், அதில் வந்து ஒரு ஊரில் சாமானியன் இருந்தால் ஏதாவது ஒரு கதை சொல்லலாம், குட்டி கதை சொல்லலாம். அப்படிங்கும்போது நேரடியாக அதில் போய் சேராதில்ல. அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக அரசியல் பேசுவார். அவர் என்ன பேசினாலும் இன்றைக்கி அரசியல் தான். அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மேடையில் படத்தை பற்றி பேசினாலும் சரி, படத்தில் ஒரு வில்லன் இருந்தான், அவன் என்னை வந்து தாக்க வந்தான், அவன் என்னை வந்து காயப்படுத்தின வந்தான், நான் அவனை எப்படி காலி பண்ணேன்னு ஒரு வசனம் பேசுவார். படத்தில் உள்ள வசனத்தையும் பேசுகிறாருன்னா கூட அதுவும் அரசியலை தான் பார்க்கப்படும். அப்போ கண்டிப்பாக அரசியல் பேசுவார், பட் மறைமுகமாக பேசுவார். சார், கிட்டத்தட்ட பராசக்தி ஆடியோ லான்ச்சில் எப்படியோ நிறைய மூத்த கலைஞர்கள்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஜனநாயகனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படி யாரெல்லாம் போவான்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? 2 படத்துக்குமே பெரிய நடிகர்கள் போக மாட்டாங்க. ஏன்னா அரசியல் முத்திரை விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக 2 படம் ஆடியோ லான்ச்சுக்குமே பெருசான ஆட்கள் போக மாட்டாங்க. அவரோடைய நெருக்கமாக இருக்க ஆட்கள் மட்டும் தான் போவாங்க. நீங்கள் சொல்கிற பெரிய உச்ச நட்சத்திர நடிகர்கள் யாரும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.